இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு பிளாக் டேன்னு சொல்லுவோம். ஏன் பிளாக் டேன்னு சொல்கிறோம் தெரியுமா? ஃபிலிப் ஹியூஜஸ் ஆஸ்திரேலியாவோட ஃப்யூச்சரிஸ்டிக் கிரிக்கெட் ஸ்டாராக ஆக வேண்டிய ஒருத்தர். அவர் திடீர்னு 63 நாட் அவுட்டில் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு டொமஸ்டிக் கேமில் ஷான் ஆபர்ட் போட்ட பவுன்சரில் நெக்கில் ஸ்ட்ரைக் ஆகி இறந்துருந்தார். அட் த ஏஜ் ஆஃப் 25. 25 வயசில் அவர் 35 ODI கேம்ஸ் ஆடிருக்காரு, 20 ஆட் டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் 1 T20 இன்டர்நேஷனல் ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் நிறைய ஆடிருக்காரு. ஸோ ஹி வாஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டார், நாட் ஒன்லி ஃபார் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பட் ஆல்சோ ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அவ்வளோ பொட்டென்ஷியல், அவ்வளோ டேலண்ட். பட் அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப் அவரோட லைஃப் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சடனாக ஒரு பவுன்சர் நெக்கில் ஸ்ட்ரைக் ஆகி அப்போது அந்த நெக் கார்ட்ஸ் இல்லாத காரணத்தினால அவர் அந்த டைமே ஹி கொலாப்ஸ்ட் அண்ட் ஆப்வியஸ்லி டைட் த சேம் டே. நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாமே அவரோட ஃபியூனரல் அட்டன் பண்ண போயிருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஒருத்தர் அன்றைக்கே போய் இறந்துட்டார். ஃபிலிப் ஹியூஜஸ் அன்றைக்கே 63 நாட் அவுட்டில் அவர் இறந்துட்டார். ஆனால் இன்னொருத்தர் ஷான் அபோட் டெய்லி இறந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் த ட்ராமா விச் யூ ஹேவ் டு அண்டர்கோ எவ்ரி டே. அவருக்கு இந்த நைட் தூங்கும் போதெல்லாம் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். பவுன்சர் போடலைன்னா நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு பிளேம் கேம் அவரே ஆடிட்டு இருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு நிறைய இல்லிட்ரேட் பீப்புள் அவரோட கமெண்ட் செக்ஷனில் இப்போ கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் மர்டர்னு சொல்லுவாங்க. இந்தளவுக்கு ஒரு கேவலமாக எப்படி ஒருத்தர் ட்ரீட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஒருத்தர் அன்றைக்கி இறந்துட்டார், இன்னொருத்தர் டெய்லி இறந்துட்டுருக்கார். அதுதான் ஃபேக்ட்.